ஒரு கொதி வர. It's a nice picnic spot. எங்கள் வீட்டு நெய்பர் 87 வயது உடைய அந்த முதியவர் வந்து ஒரு பெரிய வீட்டில் தன்னந்தனியாக தான் இருக்கார். அவர் வந்து நான் அவங்க வீட்டில் மாமரம், அந்த மாமரத்தில் அந்த மாம்பழம் ரொம்ப பெருசாக அவ்வளோ சுவையோடு இருக்கும். அது மரத்தில் இலையே தெரியாத அளவுக்கு பழங்கள் ரொம்ப பழுத்து இருக்கும். எப்பொழுதும் என் பேர குழந்தைகளை ஸ்கூலுக்கு நான் கூட்டிகிட்டு போகும்போது வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார். திரும்பி வரும்பொழுது ஒரு பேகு ஃபுல்லாக மாம்பழத்தை என்னோடய பேரன் கையிலையும் என் கையிலையும் கொடுப்பாரு. அது இருக்கும் ஒரு 10-15 மாம்பழத்துக்கு மேலே நிறையா இருக்கும். அன்றைக்கி எனக்கு வந்து அந்த அங்கிளுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கோசரம் வீட்டுக்கு போனேன். தனியாக ஒரே ஒரு ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி ஒரு பீஸ் மேங்கோ எடுத்து சாப்பிட்டார். வீடு முழுக்க மாம்பழமாக இருந்தது. நான் கேட்டேன், என்ன அங்கிள் தனியாக இருக்கீங்களேன்னு. அவர் வந்து என்னுடைய மனைவி, நான், குழந்தைகள் இருந்த இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன், அவங்களோட நினைவோடையே இருக்கேன், மேகசினுக்கெல்லாம் எழுதுகிறேன், அதுலேயே என்னோடய டைம் போயிடும் அப்படின்னாங்க. ஸோ அந்த மாம்பழத்தை நாங்கள் சாப்பிட்டுட்டு அந்த அதோட விதையை போட்டது உடனே மாமரம் நல்லா அழகாக வந்தது. அதில் வந்து மாங்காய் காய்ச்சது. அந்த மாங்காயை எடுத்து ஒரு பொடி உப்பு மிளகாய் பொடி போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பர். அது பழமும் நல்லா இருந்தது. திடீர் ஊறுகாய் மிளகாப்பொடி மஞ்சப்பொடி உப்பெல்லாம் போட்டு பண்ணி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது. மோர் சாப்பாடுக்கு தொட்டு திங்கலாம். நான் வெறுமனே அப்படியே நல்ல சுட சாப்பாட்டில் நெய் விட்டு அந்த மாங்காய் ஊறுகாயை போட்டு சாப்பிடுவேன், அவ்வளோ டேஸ்ட்டு. ஸோ நேற்றுக்கு என்ன பண்ணேன்னா, இந்த மரத்தில் காய்ச்சிருக்கே அந்த அங்கிளுக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு போனால் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கிள் எங்கேனதுப்போ அந்த அங்கிள் வந்து காலமாயிட்டார், பாஸ்டவே அப்படின்னாங்க அந்த ஒர்க் பண்ணுறவங்க. நிஜமாக எனக்கு நெஞ்சில் ஒரு பாரமாக இருந்தது. எவ்வளோ அழகாக போக வர பார்த்து மாம்பழம் கொடுத்த அங்கிள் இன்றைக்கி நம்மளோட இல்லைங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஸோ அந்த அங்கிளோட ஆத்மா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், ஆத்மா சாந்தி அடையிறதுக்கோசரம். ஸோ எவ்வளவு ஒரு நல்ல ஒரு இண்டிபெண்ட்டாக 87 வயசுக்கு மேலேயே ஆன அங்கிள் அருமையான மாம்பழத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. அவர் நினைவாக இந்த மாமரம் எங்கள் வீட்டில் வளர்ந்துட்டுருக்கு. அதனுடைய பலன் ரொம்ப சூப்பர். தேங்க்யூ அங்கிள்.